வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழக அரசால் தூய்மை பணியாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்தது சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் 30 வார்டுகள் உள்ளன. இங்கு பணியாற்றும் 179 நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசின் புதிய திட்டத்தின் கீழ் கடந்த 2 நாட்களாக காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இன்று வடகரை 5வது வார்டில் பணியாற்றும் குணம் என்ற பெண் தூய்மை பணியாளருக்கு வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி கிடந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். உணவில் கரப்பாம்பூச்சி இருப்பதை பார்த்த அந்த பணியாளர் உணவை சாப்பிடாமல் அப்படியே குப்பையில் கொட்டியதாக கூறப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் உணவு தரமான இடத்தில்தான் சமைக்கப்படுகிறதா அல்லது சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படுகிறதா என பணியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கே சுகாதாரமற்ற உணவு வழங்கப்பட்டிருப்பது சமூக ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.